எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நான் அபிஷேக் அவர்கள் வந்து கவுண்ட் எல்லாம் கொடுப்பேனாரு. அவர்கிட்ட முதல்ல ஒரு இது சொல்லணும். அவர் வந்து தேவி படம் பார்த்துட்டு அவருக்கு பெருசா பிடிக்கல. அவர் ட்விட்டர்ல போட்டிருந்தாரு என்ன தேவி அப்படின்ற மாதிரி. அண்ட் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியும் வந்து நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல வந்து நான் இந்த படம் இன்னும் 2 நாள்ல வரப்போகுது, 1 நாள்ல வரப்போகுது அப்படின்னு போஸ்ட்லாம் போடும்போது ரெமோ ரேக்கைக்கு நடுவில் வரீங்களா அப்படின்ற மாதிரி நக்கெல்லாம் சிரிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு மாதிரி பயமா இருந்தது. பட் ஆனால் கான்ஃபிடன்ஸ் போவே இல்லை. ரிலீஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் வந்து டைரக்டர் விஜய் அவங்க ஆஃபீஸில் படம் பார்த்தாங்க. அவங்க நார்மலாக வந்து நான் 120 ரூபான்னு ஒரு ஷோ பண்ணியிருந்தேன். அது மாதிரி ஒரு 10 டைம் வீட்டில் உட்காந்து ஷோ பண்ணுவாங்க. நான் நடிச்ச படம்லாம் பார்த்துட்டு எல்லாருமே சிரிச்சாங்க, எல்லாருக்குமே பிடிச்சிது. இன்ஃபேக்ட் வந்து என் ஒய்ஃப்லாம் வந்து இமீடியட்டாக ஃபோன் வாங்கி விஜய்க்கு கால் பண்ணிலாம் பேசினாங்க, ரொம்ப நல்லா இருக்கு படம் அப்படிலாம். எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தது. அண்ட் தியேட்டரில் நான் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும், இவ்வளோ பாசிட்டிவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. இப்போ அதே படத்தோட ஒரு ப்ரெஸ் மீட்க்கு அதே அபிஷேக் வந்து நல்ல விஷயம் சொல்லும்போது இதுதான் இந்த படம் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. நிறைய குட்வில், நிறைய பேருக்கு எங்களை பிடிச்சிருக்கு இந்த படம் மூலியமா. அண்ட் பிரபுதேவா சார் கபாலி படத்துல அந்த டைலாக் வரும், நான் வந்துட்டே சொல்லு திரும்பி வந்துட்டே சொல்லுன்னு. அதை வச்சு இப்ப நிறைய மீம் கிரியேட் பண்றாங்க உங்களுக்காக. 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனேனோ அதே மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு பயங்கர பவர்ஃபுல்லா. அதுவும் இவர ஸ்கிரீன்ல சாதாரண ஒரு ஆடியன்ஸா நம்மளுக்கு பாக்குறதுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு தேவி ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து இந்த ஸ்டேஜ்ல ஐஸ் வச்சு பேசுறது எனக்கு தெரியாது. தேவி அப்படின்றது படம் பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஹீரோயின் சப்ஜெக்ட். ஒரு மனைவிக்கு பேய் பிடிச்சிருது. அந்த பேய் வந்து அந்த மனைவி எப்படி பண்ணுது அப்படின்றத தமன்னா மேல மொத்தமா டிராவல் பண்ற படம். ஆனா இன்னைக்கு தியேட்டர்ல இருந்து வெளில வர எல்லாருமே வந்து சொல்ற முதல் விஷயம் பிரபுதேவா சூப்பர், பிரபுதேவா சூப்பர், சான்ஸே இல்ல. அவர் டான்ஸ் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், இந்த படத்தை வந்து கம்ப்ளீட்டா ஹைஜாக் பண்ணிட்டார். சூப்பர் சார், ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் பர்சனலா வந்து நான் மற்றபடி இவங்களை வாழ்த்து அவங்கள வாழ்த்துன்னு சொல்ற அளவுக்குலாம் இன்னும் ஆகல. பட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இது. பிகாஸ் இது என்ன மாயம் அப்படின்ற படம் தான் நானும் டைரக்டர் விஜய் முதல் சேர்ந்து பண்ண படம். அந்த படம் வந்து படமா எப்படி போச்சுலாம் தெரியாது. பட் எனக்கு பர்சனலா எங்க 2 பேருக்குமே எங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ண படம் அதுதான். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன படம் அதுதான். அதுல நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஆனா 2 பேருக்கும் ஒரு வருத்தம் இருந்தது. சார் நிறைய கத்துக்கிட்டோம், நிறைய நல்ல ரிலேஷன்ஷிப் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த படமா எதுவும் இவனுக்கு பண்ணலையே. நேற்று நைட்டு கூட அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல நிறைய அப்ரிசியேஷன் கிடைக்குது. என்னோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் கம்மி தான். பட் ஆனா அந்த சீன்லயுமே பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிறைய ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்கன்னு பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. பட் ஒரு விஷயம் எதனால வந்து தேவி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு மனுஷனுக்காக பிரபுதேவா சார் 12 வருஷம் கழிச்சு திரும்பி வந்துட்டார். அவர் இல்லைனாலும் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்தியில ரொம்ப சக்சஸ்ஃபுல் டைரக்டரா இருந்தார். தமிழ்ல இப்ப சக்சஸ்ஃபுல்லா நிறைய படங்கள் எடுத்திருக்கார். இந்த படத்துல நடிச்சேன்னா இது இல்லைன்னா இன்னொரு 4 படம் நடிக்க போயிருப்பேன். தமன்னா நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு மனுஷன் இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான தருணத்துல அவருக்கு ஜெயிச்சிருக்கு. அது வந்து டைரக்டர் விஜய். லாஸ்ட் 1 இயரா வந்து அவருக்கு ரொம்ப பெரிய டர்ம் ஆயில். அது இது என்ன மாயம்ல ஆரம்பிச்சு அவர் பர்சனலாவும் சரி ப்ரொஃபஷனலாவும் சரி ஒரு ஃப்ரெண்டா எனக்கு இந்த படம் வந்து அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கணும், கண்டிப்பா அவர் வந்து நல்லா ஃபீல் பண்றதுக்கு இந்த படம் காரணமா இருக்கணும்னு ரொம்ப வேண்டிக்கிட்டோம். அது வந்து கரெக்டா நடந்திருக்கு. அது ஒரே ரீசன் என்னன்னா விஜய் வந்து நல்ல மனுஷன். விஜய், ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த படம் இல்லாம இதுக்கு அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம் எது ஓடினாலும் அவ்வளவு மீனிங்கா இருந்திருக்காது. இந்த படம் இந்த டைம்ல ஓடினது டைரக்டர் விஜய் இஸ் பேக் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ட் அவர் மேல ஒரு டைரக்டரா நிறைய பேருக்கு எக்கச்சக்க மரியாதை இருக்கும். அந்த மரியாதை இன்னும் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு இந்த படம் காரணம். ஏன்னா இந்த படம் பேய் படம். ஆனா வந்து பிட்டுப்பாட்டு கிடையாது, கவர்ச்சியா எதுவும் கிடையாது, டபுள் மீனிங் கிடையாது. அப்புறம் பேயோட வந்து ஒரு நைட் கிளப் சாங் கிடையாது. அதுக்கப்புறம் பேய் இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் ½ hour எக்ஸ்ட்ரா ஜோக்குன்னு கிடையாது. 2 மணி நேரம் படம் தான். ரொம்ப பிரில்லியண்டா எடுத்திருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் விஜய், அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எனக்கு பர்சனலா ஒன்று சொல்லணும். நிறைய ரிவ்யூஸ்ல வந்து நம்ம இப்ப எப்படி எழுத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா காமெடினா 1 லைன் பஞ்ச் நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிவ்யூலுமே எழுதினாங்க. ஒரு விஷயம் நானும் விஜய் இந்த படத்துல பண்ணது என்னன்னா, நாங்க 1 லைன் பஞ்ச் எங்கேயுமே எழுதவே இல்லை, நான் எழுதவே மாட்டேன். படத்துல என்ன தேவைப்படுதோ அந்த கதைக்குள்ள என்னதோ அது ஒண்டிதான் பண்ணேன். எந்த இடத்துலயுமே நீங்க நான் பஞ்ச் போட்ட மாதிரியே இருக்காது. ஏன்னா இந்த படத்துக்கு அது தேவையே படல. நடிக்கிற எந்த படத்துல நான் அது பண்றது இல்லை. அஸ் அன் ஆக்டர் என்ன அக்செப்ட் பண்றாங்க, நான் மூஞ்சி ஆன் பண்ணா சிரிக்கிறாங்க அப்படின்னு போது சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஃபார் ஆல் த அக்செப்டன்ஸ். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சக்சஸ் மீட்டும் கிடையாது. நான் இன்னும் சொல்லிடுறேன், என்னடா நானே நிறைய கிண்டல் பண்ணியிருக்கேன், 3வது நாளே சக்சஸ் மீட் வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. இது சக்சஸ் மீட் கிடையாது. நாங்களாம் சந்தோஷமா இருக்கோம். அந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீங்க படம் பார்த்தவங்க. அதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு கூடி இருக்கோம். அது பிரிண்டிங்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிட்டு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங்.